ஆதியாகமம் அதிகாரம் 10. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. தேசங்களின் அட்டவணை முன்னுரை. 2. யாப்பேத்தின் அட்டவணை. 3. காமின் அட்டவணை. 4. சேமின் அட்டவணை. 1. தேசங்களின் அட்டவணை முன்னுரை. 5வது வசனத்தில் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன என வாசிக்கிறோம். நோவாவின் சந்ததியினரிடமிருந்து தேசங்கள் வளர்ந்து பூமி எங்கும் உலகம் முழுவதும் பரம்பின. இந்த அதிகாரத்தில் நோவாவின் மகன்களான சேம், காம், யாப்பேத்தின் வெள்ளத்திற்கு பிந்தைய சந்ததியினரின் குறிப்புகள் பட்டியலிடப்பட்டு அவர்களுடைய தேசத்தின் எல்லை குறிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 10வது அதிகாரத்தை தேசங்களின் அட்டவணை என அழைக்கலாம். 2. யாப்பேத்தின் அட்டவணை. 2 முதல் 5 வசனங்களில் யாப்பேத்தின் சந்ததியினர் எழுதப்பட்டுள்ளனர். யாப்பேத்தின் 7 மகன்களின் பெயர்கள் பழைய புவியியல் பகுதிகளின் இடங்களுடன் ஒத்துப்போகின்றன. இந்த புவியியல் பகுதிகள் தற்போதுள்ள ஏசியா மைனர் மற்றும் ஐரோப்பாவை சார்ந்த இடங்களாகும். யாப்பேத்தின் சந்ததியினரின் பெயரில் வழங்கப்பட்ட தேசங்களில் மாகோகு எசேக்கியேல் 38வது அதிகாரத்திலும், தர்ஷீஸ் பல்வேறு வசனங்களில் குறிப்பாக சங்கீதம் 72 10வது வசனத்திலும், கீத்தீம் என்னாகமம் 24வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் 3வது வசனத்திலுள்ள யாப்பேத்தின் மகனான கோமரின் வழித்தோன்றல்கள் செம்மியர் வகுப்பை சார்ந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். 4வது வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள யாவானின் வழித்தோன்றல்கள் கிரேக்கர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். மேலும் இந்த சந்ததியினரில் சிலர் தீர்க்க தரிசன புத்தகங்களான எசேக்கியேலில் இடம்பெற்றுள்ளதை காணலாம். எசேக்கியேல் 27வது அதிகாரம், 37வது அதிகாரம், 38வது அதிகாரம், 39வது அதிகாரம் ஆகியவைகள் கிரேக்கர்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. காமின் அட்டவணை. 6 முதல் 20 வரையேயான வசனங்களில் காமின் சந்ததியினரும் அவர்களின் தேச எல்லைகளும் எழுதப்பட்டுள்ளன. இஸ்ரவேலரோடு எப்போதும் நினைவு கூறப்படுகின்ற 2 முக்கிய தேசங்கள் எகிப்து மற்றும் கானான் இந்த காமின் வழித்தோன்றல்களே. காமின் குமாரனாகிய மிஸ்ராயிம் எகிப்தின் மறுபெயராகும். வேதத்தில் பின்னர் குறிப்பிடப்படும் முக்கிய இடங்களான சினேயார், பாபேல், நினிவே, கல்னே, சீதோன், எபூசியர், எமோரியர், கிர்காசியர், சோதோமியர், கொமோரோ போன்ற அனைவரும் காமுடைய வழித்தோன்றல்களை. இவர்கள் அனைவரும் பின் நாட்களில் இஸ்ரவேலரோடு பல சமயங்களில் எதிர்த்து வருவதை காணலாம். காமின் வழித்தோன்றல்களில் நிம்ரோத்தை குறித்து பூமியிலே பராக்கிரமசாலி என்றும் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இவர் நினிவே, பாபேல் மற்றும் அசிரியா என்னும் முக்கிய தேசங்களின் தலைவராவார். பிற்காலத்தில் இந்த தேசங்கள் இஸ்ரவேலரின் முக்கிய எதிரிகளாய் அமைந்தனர். கர்த்தருக்கு முன்பாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் இவர் கர்த்தரை தேடின மனுஷனாக, உண்மையுள்ள வீரனாக இருந்திருக்கலாம். சேமின் அட்டவணை. 21 முதல் 32 வரை உள்ள வசனங்கள் சேமின் சந்ததியினரை குறிக்கிறது. சேமின் வழித்தோன்றல்களான ஏபேரின் சந்ததியில்தான் பின் நாட்களில் ஆபிரகாம் வருகிறார். சேமின் தலைமுறையில் தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கின்றனர். 1 நாளாகமம் 1வது அதிகாரத்தில் சேமுடைய வம்ச வரலாறு இன்னும் ஆழமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பேலேகு என்ற பெயர் பிரித்தல் என்று பொருள்படும். இவருடைய காலத்தில் பூமி பகுக்கப்பட்டது. இது பாபேல் கோபுர நிகழ்வுக்கு பின்னர் தேவன் பாஷையை தாறுமாறு ஆக்கின பிறகு ஏற்பட்ட மனித குலத்தின் பிரிவு மற்றும் பரவலை குறிக்கிறது. மேலும்
பேலேகின் நாட்கள் வரை பூமி ஒரே ஒரு தரைப்பகுதியாகவும் மீதியானது பெரும் கடலாகவும் இருந்தது. உலக வரைபடத்தை எடுத்து எல்லா கண்டங்களையும் தீவு கூட்டங்களையும் ஒன்றாக பொருத்தினால் அவை ஒரே பகுதியாக அமைவதை காணலாம். பூமி பகுக்கப்பட்டது என்பதை மறுத்து வந்த அறிவியல் வல்லுநர்கள் இப்போது ஒப்புக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இதை கண்டங்களின் விலகுதல் என்று குறிப்பிடுகின்றனர். பெருங்கடல் புவியியலை உற்று நோக்கி ஆராய்ந்தாலும் இவ்வுண்மை புலப்படும். வேதம் சிறந்த அறிவியல் நூல். இதன் பல குறிப்புகளை மறுத்து வந்த அறிவியல் ஒவ்வொன்றாக இப்போது ஏற்றுக்கொள்கிறது. இறுதியில் வேதம் கூறும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அறிவியலும் வேதமும் ஒன்றே. ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை காத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. அப்பா, நோவாவின் குடும்பத்தினர் பல்வேறு ஜாதிகளாய் பிரிந்து பழுகி பெருகி தேசங்களாய் பூமியை நிரப்பினது போல எங்களுக்கும் சுவாமி, எங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தாரும். உம்முடைய கரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களால் எங்களுடைய சந்ததியினர் நிரப்பப்படட்டும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். உமக்கு முன்பாக, உம்முடைய பார்வைக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.